வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பொருத்தமானவள். கதைக்குள்ள போலாமா? கையில் இருந்த தாம்பூல தட்டை தொப்பென டீப்பாய் மேல் வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள் பரிமளம். காரில் இருந்து மெதுவாக இறக்கி தனது தந்தையின் கையை பிடித்து அழைத்து வந்த சரண் அவரை சிங்கிள் சோஃபாவில் அமர வைத்துவிட்டு அவன் அத்தையின் அருகில் அமர்ந்தான். அவனை ஒரு தரம் திரும்பி பார்த்த பரிமளம், என்னப்பா உன் கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன்னு என் மேல கோபமா இருக்கியா என்று சற்று கோபமாகவே கேட்டாள். அத்தை, அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஏன் இப்படி பேசுறீங்க? ஆனா பாவம், அவங்க கிட்ட நம்ம அப்படி பேசிட்டு வந்திருக்க வேண்டாம். முகத்துக்கு நேரா அவங்க பேசல, அதுவும் பெரியவங்க பேசினா பரவாயில்ல. அந்த சில்லு வந்து என்னமா சட்டம் பேசுறா? பொண்ணை பத்தி இவங்களுக்கே இவ்வளவு இருக்கும் போது உனக்கு என்னடா? நீ ராசா, நான் பேசுறதுக்கு என்ன? இல்ல அத்தை, அந்த பொண்ணு சொன்னதுல எதுவும் தப்பா இருக்கிறது போல எனக்கு தெரியல. ஆமாண்டா, அப்ப நான் தான் எல்லாம் தப்பா பேசினேன்னு சொல்ல வரியா? அத்தை, அப்படிலாம் இல்ல. பின்ன என்னடா, உனக்கு இப்ப வயசு கோளாறு, அதனால அப்படிலாம் தான் இப்ப தோணும். ஆனா அனுபவசாலி எனக்கு தாண்டா தெரியும். நீயே சொல்லு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாம போட வேண்டிய சட்டத்தை அவங்க போட்டா என்னடா அர்த்தம்? அத்தை, அவங்க அதிகாரமா எதுவும் சொல்லல அத்தை, யதார்த்தமா தானே சொன்னாங்க. பாவம், அவங்க அப்பாக்கு நிறைய ஒரு வேலையும் இல்லை. அவங்க அம்மாக்கும் அப்பப்போ உடம்பு சரியில்லாம போதான். எப்படியோ அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு அவங்க அப்பா. இப்ப அந்த பொண்ணு வேலைக்கு போற சமயத்துல கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா அவங்களுக்கு வேற வருமானம் இல்லை, துணையும் இல்லை. அதனாலதான் அந்த பொண்ணும் எங்க அம்மா அப்பாவும் என் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்றா. இருந்துட்டு போகட்டுமே அத்தை, எங்களுக்கும் வேற யாரு இருக்கா? பாவம், நீங்களும் அப்பாக்காக அடிக்கடி வந்து பார்த்துட்டு சிரமப்படுறீங்க. பெரியவங்க அவங்க வீட்டுல இருந்தா அப்பாக்கும் ஒரு துணையா இருக்கும், வீடும் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். 2 பேரும் வேலைக்கு போறதால பெரியவங்க வீட்டுல இருக்கிறது நல்லது தானே? ஆமாண்டா, உங்க அப்பா என்ன மத்தவங்க போல சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, அவரை பார்த்துக்கதான் நானும் வீட்டோட ஒரு பொண்ணை கொண்டு வந்து அடைக்கணும்னு பாக்குறேன். நீ என்னவோ அதுக்காக எலிய பிடிச்சி மடியில கட்டிக்கணும்ன்ற. அத்தை, இப்ப மட்டும் என்ன, நான் வேலைக்கு போயிட்டா அப்பாவை வேலைக்காரி தானே பாத்துக்கிறா. ஆமாண்டா, அதுக்காக தான் சொல்றேன். அவளுக்கு வர எதுக்கு தண்டத்துக்கு செலவு? இதுவே உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்தா வீட்டையும் பார்த்துப்பா, உங்க அப்பாவையும் பார்த்துப்பா. அதுதான் அந்த பொண்ணு பாத்துக்கிறேன்னு சொல்றாளே. நாங்க வேலைக்கு போற சமயம் அவங்க அம்மா அப்பா இருப்பாங்கல்ல. இதோ பாருடா, சும்மா பேசுனதே பேசிட்டு இருந்த, அப்புறம் எனக்கும் எங்க அண்ணன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் போயிட்டே இருப்பேன். ஏதோ எங்க அண்ணன் என்னை வளர்த்ததுக்காக அவர் முகத்தை பார்த்துதான் நான் இங்க வரேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் நான் இப்படி தவிச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் ஏன் இங்க வரப்போறேன்? நான் யாருக்கு நல்லது பண்ணாலும் எனக்கே தான் கெட்ட பேர் வருது என்று கண்களை முந்தானையால் துடைத்து கொண்டாள். அத்தை, என்ன அத்தை, அம்மா போனதுல இருந்து நீங்க தானே எங்களை பாத்துக்கிறீங்க. நானும் இதுவரை உங்க பேச்சு மீறி நடந்திருக்கனா? நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு தானே சொல்றேன். நீங்க இப்படி எல்லாம் பேசினா எப்படி அத்தை என்று அவள் கைகளை பற்றி கொண்டான். சற்று கோபம் தணிந்த பரிமளம், சரணு, நான் என்ன உனக்கு கெடுதலா பண்ணிட போறேன் சொல்லு? நீ என் கண்ணெதிர்க்க வளர்ந்த புள்ள, அதுவும் எங்க அண்ணன் புள்ள. உனக்கு ஒரு நல்லது நடக்கத்தானே நானும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த அத்தை சொல்றதுல எதனா தப்பு இருக்கா? நீயே சொல்லு. போன வாட்டி கூட கும்பகோணத்துல ஒரு இடம் பார்த்தோம். எல்லாம் நல்லபடியாதான் கூடி வந்தது. பொண்ணு வீட்லயும் நமக்கு சரி சமமா நல்ல வசதி. ஆனாலும் அவங்க அப்ப பேச்சு சரியில்லைன்னு தானே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பாருடா, என்னதான் பொண்ணுங்க படிச்சு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சாலும் பொம்பளைங்க வீட்டுக்கு அடங்கி தாண்டா இருக்கணும். இப்ப அவ வந்து இங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சுதான் ஆகணும்னு ஒன்னும் இல்ல. வீட்டுல இருந்து எங்க அண்ணனை பார்த்தாலே போதும். அதே போல 4 பேருக்கு கௌரவமா பளிச்சுன்னு நகை நட்டு சீருன்னு கொண்டு வந்ததானே நம்ம அந்தஸ்துக்கும் நல்லது. சொல்லு, நீ வேணா பாரு. இதெல்லாம் சேர்ந்தா போல அத்தை உனக்கு ஒரு நல்லவனா பாக்குறேன். அதுவும் ரதி ஆட்டம். இது என்ன இடம்? அந்த ஆளு ஒரு ஓட்டாண்டி. இப்பவே அழுது வடிகிறான். கேட்டா என் பொண்ணு குணத்துல தங்கம் வெள்ளின்னு அளக்குறான். என்னதான் பொண்ணு குணம் தங்கமா இருந்தாலும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அதை கொண்டு போய் பேங்க்ல வைக்க முடியுமா? சொல்லுடா. பேசுறான் பேச்சு. அதை விடு சரணு, நான் உனக்கு சீக்கிரமாவே நல்ல இடமா பாக்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சரி, நான் கிளம்புறேன். உங்க மாமா வந்துட்டு இருப்பாரு, அப்புறம் அவர்கிட்ட பேச்ச வாங்கணும் என்று எழுந்து தனது அண்ணனிடம் சென்றாள். அண்ணே, நான் போயிட்டு வரவா? பத்திரமா இருந்துக்கிறியா? முடிஞ்சா நாளைக்கு வரேன், இல்லைன்னா 2 நாள் கழிச்சு வரேன்,
சரியா? ஒழுங்கா சாப்பிடணும், சரண தொந்தரவு பண்ணக்கூடாது, மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கு. நான் வரேன் என்று கூறினாள். சேரில் அமர்ந்து அவர்கள் பேசுவதை உற்று பார்த்து கொண்டிருந்தாலும் கோவிந்தனுக்கு எது புரிந்தது எது புரியவில்லை என்று எதுவும் தெரியாது. தனது தங்கை சொன்னதை கேட்டு சிறு குழந்தை போல் தலையை மட்டும் மாட்டினார். ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் இப்ப பாரு, சின்ன பிள்ளையட்டம் ஆயிட்டாரு. சரி சரண, பாத்துக்க, நான் வரேன் என்று கிளம்பினாள். சரியத்த, இருங்க, நான் ஆட்டோ புக் பண்ணி கொடுக்கறேன் என்று செல்போனை கையில் எடுத்தான் சரண். கோவிந்தன் மாதவிக்கு ஒரே மகன் சரண். கோவிந்தன் ஈபியில் பணியில் இருக்க சரணை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தனர். கோவிந்தனுக்கு மாதவி மனைவியாக மட்டுமின்றி ஒரு தாயாகவும் இருந்தாள். தாய் தந்தை இல்லாத அவரது தங்கை பரிமளத்தை தாய் தந்தை ஸ்தானத்தில் இருந்து வளர்த்து ஒரு நல்ல இடத்தில் திருமணம் முடித்தனர் கோவிந்தன் மாதவி. இதனால் பரிமளத்திற்கு தனது அண்ணா அண்ணி என்றால் மிகவும் பிரியம் அதிகம். தனது மனைவி பொறுப்பாக அனைத்தையும் பார்த்து கொள்வதால் வீட்டை பற்றி எந்த கவலையும் இன்றி பொறுப்பு முழுவதும் அவளிடம் விட்டுவிட்டு தனது வேலையில் முழு கவனமாக உழைத்து கொண்டிருந்தார் கோவிந்தன். சரணும் நன்றாக படித்து ஒரு பெரிய கம்பெனியில் பணியில் சேர வருமானத்திற்கு எந்த குறையுமின்றி நல்ல முறையில் அவர்கள் குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் மாதவி ஒரு நாள் மாரடைப்பு வந்து இந்த உலகத்தை விட்டு செல்ல அந்த அதிர்ச்சியில் கோவிந்தன் பிரமை பிடித்தவர் போல் ஆகிவிட்டார். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எதுவும் தெரியாமல் சிறு பிள்ளையை போல் மாறிவிட்டார். ஆனால் குழந்தைகளைப் போல் சுட்டித்தனம் செய்யாமல் எந்த ஒரு செயலும் இன்றி யார் எப்படி அமர வைத்தாலும் அப்படியே அமர்ந்திருப்பது, சாப்பாடு கொடுத்தால் சாப்பிடுவது, மாத்திரை கொடுத்தால் போட்டுக்கொள்வது என்று ஒரு ஜடம் போல் மாறி போனார். தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கூட கேட்க தெரியாமல் இருக்கும் அவரை தனியாக விட்டு செல்ல முடியாமல் ஒரு பணியாளை அமர்த்தி பார்த்து கொண்டிருந்தான் சரண். பரிமளமும் 2 நாளைக்கு ஒரு முறை வந்து தனது அண்ணனை பார்த்து கொள்வதும் சரணுக்கு ஏதாவது தேவை என்றால் சமைத்து கொடுப்பதும் என இருந்தாள். ஆனாலும் சரண் அவளுக்கு அவ்வளவாக சிரமத்தை கொடுக்காமல் பெரும்பாலும் அவனை தனது தந்தையை பார்த்து கொள்வதும் வீட்டில் சமைத்துக் கொள்வதும் என இருந்தான். இப்படியே நாட்கள் உருண்டோட தன்னால் தினமும் அலைய முடியவில்லை என்பதாலும் சரணிற்கும் வயதாகி கொண்டே போகிறது என்ற காரணத்தினாலும் அவனுக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தாள் பரிமளம். ஆனால் பார்க்கும் ஒவ்வொரு பெண்ணையும் ஏதோ குறை கூறுவதும் அவர்கள் வீட்டை பற்றியும் தாய் தந்தையை பற்றியும் ஏதோ ஒன்று கூறிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்தஸ்து, கௌரவம், வசதிகள் மிகவும் முக்கியமாக இருந்ததால் திருமணமாகி வரும் பெண் வீட்டிற்கு அடங்கி இருக்க வேண்டும் என்றும் வசதியான வீட்டு பெண்ணாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்த்தாள். ஆனால் சரணிற்கு அப்படி எந்த கண்டிஷனும் மனதில் இல்லை. பெண் நல்ல குணவதியாக இருந்து தனது தந்தையை முகம் சுளிக்காமல் பார்த்து கொண்டால் போதும் என்று நினைத்தான். ஆனாலும் இப்பொழுது தனக்கும் தந்தைக்கும் ஆதரவாக இருக்கும் அத்தையின் பேச்சை அவனால் மீற முடியாமல் அவள் ஆட்டத்திற்கு அமைதியாக இருந்தான். மறுநாள் காலை ஆபீஸிற்கு சென்ற சரணை அனைவரும் சூழ்ந்து கொண்டு நேற்று பெண் பார்த்த விஷயத்தை பற்றியே கேட்க வழக்கம் போல் தனது அத்தை அதில் குறை கண்டுபிடித்து அந்த இடம் வேண்டாம் என்று கூறியதை பற்றி கவலையோடு கூறினான் சரண். இதோ பாரு சரண், நாங்களும் உனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், ஆனா நீ தான் கேட்க மாட்டேன்ற. உங்க அத்தை வீட்டுக்கு பெரியவங்க தான், அவங்க பேச்ச கேட்கறதும் அவங்கள முன்ன நிறுத்தி செய்யறதும் சரிதான். ஆனா உங்க அத்தை அந்த கால ஆளு, அதுக்கேத்தா போலதான் அவங்க இப்போ நடந்துக்கிறாங்க. ஆனா இப்ப காலம் எவ்வளோ முன்னேறி போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் உங்க அத்தை நினைக்கிறது போல யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பணம் நகைன்னு கொடுத்துட்டு வீட்டுல அடங்கி உடங்கி அப்புறம் அடங்கிலாம் பொண்ணுங்க இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறதுதான் தப்பு. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இனிமேலும் பொண்ணு பார்க்க உங்க அத்தைய கூட்டிட்டு போகாத, நீயே ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்க அத்தை கிட்ட சொல்லு, இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே ஆகாது பாத்துக்க என்றான் ரவி. ஆமாண்டா என்று அனைவரும் கோரஸாக கூறினர். ஏ ரவி, நான் எனக்காகவோ என் சுயநலத்துக்காகவோ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க விரும்பல. உங்களுக்கே தெரியும் எங்க அப்பாவோட நிலைமைய பத்தி. எத்தனை நாளைக்குதான் அந்த வேலைக்காரங்களை நம்பி அவரை விட முடியும்? அதுவும் இல்லாம சம்பளத்துக்கு வர்றவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு நமக்கே நல்லா தெரியும். அதனாலதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எங்க அத்தை அதை புரிஞ்சிக்காம அந்தஸ்து நகை பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுவும் பொண்ணு வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் இப்ப யார் ஒத்து வருவா? நானும் சரி, இப்ப பார்த்த இடம் ஏதோ ஒரு அளவுக்கு எல்லாம் சரியா அமைஞ்சு வருதுன்னு பார்த்தா அதையும் அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு திமிரு பிடிச்சவன்னு சொல்றாங்க. அவங்க வசதி இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தப்பாவே தெரியல.
ஆனா வீட்டுக்கு பெரியவங்க எங்க அத்தைய என்னால எதுவும் எதிர்த்து பேச முடியல. என்ன செய்யறது? சரி, நடக்கிறது நடக்கட்டும் என்று ஃபைலை ஓபன் செய்தான். சரிப்பா, உன் பிரச்சனை இப்போதைக்கு தீராத பிரச்சனை. நீயாவும் தைரியமா ஒரு முடிவு எடுக்க மாட்ட, உங்க அத்தையும் தன்னோட பிடிவாதத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஏத்தா போல எந்த பொண்ணுதான் அமையறான்னு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அனைவரும் இருந்து அவரவர்கள் இடத்திற்கு சென்றனர். இப்படியே சில நாட்கள் உருண்டோட அன்று சரணுக்கு உற்சாகத்தோடு போன் செய்த பரிமளம் திண்டிவனத்தில் இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருப்பதாக கூறினாள். அப்படியா அத்தை? ஆமா சரணு, பொண்ணு பேரு ராதிகாவா, பிஎஸ்சி படிச்சிருக்காளாம். வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நல்ல வசதி, சொந்த வீடு காருன்னு அந்த ஊர்ல அவங்க பெரிய ஆளுங்கன்னா பாத்துக்கையே. பொண்ணுக்கு நகை மட்டுமே 50 பவுன் போடுறாங்களாம். அப்புறம் உனக்கு ஒரு காரு வாங்கி கொடுத்துறாங்களாம். கல்யாண செலவு பூரா அவங்களே ஏத்துக்கிறாங்களாம். சொல்லிட்டாங்க, நாம கல்யாணத்துக்கு போக வேண்டியதுதான், அவ கழுத்துல நீ தாலி கட்ட வேண்டியதுதான், வேற எந்த தொந்தரவும் இல்லை நமக்கு. உன்னை போட்டோல பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு. பொண்ணு போட்டோவை உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. எதுக்கும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம போய் ஒரு 8 பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம். எல்லாம் சம்பிரதாயத்துக்காக தான் என்றாள். சரி அத்தை, ஆனா அப்பாவை பத்தி அவங்களுக்கு சொன்னீங்களா என்று தயங்கினான் சரண். சொல்லாம இருப்பானா சரணு? எல்லாம் சொல்லிட்டேன், அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, நீ ஞாயிற்றுக்கிழமை ரெடியாயிரு, நாம போயிட்டு வந்துடுவோம் என்று போனை வைத்தாள். சரண் அமைதியாக போனை வைத்துவிட்டு தனது தந்தையை பார்த்தான். அவர் எங்கோ வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார். அவன் பெருமூச்சு விட்டு கொண்டு வாட்ஸ்அப்பை ஓபன் செய்து அத்தை அனுப்பிய பெண்ணின் போட்டோவை பார்த்தான். அவன் முகத்தில் லேசாக புன்னகை வந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்கும் படலம் நடந்தேற பெண்ணின் வீட்டில் ஊர் ஜனங்கள், சொந்த பந்தங்கள் என அனைவரும் கூடிவிட்டனர். ராதிகாவின் தந்தையும் தாயும் அனைவரையும் வரவேற்று உபசரிக்க சரணை பார்த்த அனைவருக்கும் முகத்தில் திருப்தி ஏற்பட்டது. ஆனால் அமைதியாக அமர்ந்து கொண்டு அங்கும் இங்கும் வெறிக்க பார்த்து கொண்டிருந்த கோவிந்தனை பார்த்து அனைவரும் கிசுகிசுவென தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொள்ள பரிமளம் பெண்ணின் தந்தையான சரவணனிடம் ஏதோ கூறி சமாளித்துக் கொண்டிருந்தாள். அவரும் சரணை பார்த்துவிட்டு அமைதியாக தலையாட்டி கொண்டிருந்தார். சரி, நாமளே ஒருத்தருக்கொருத்தர் பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை வர சொல்லுங்க, குழந்தைய பார்த்துட்டா மத்ததை பேசி முடிச்சிடலாம் என்று சிரித்தாள் பரிமளம். ஆ சரிம்மா, அதுக்கு என்ன, வர சொல்றேன் என்று திரும்பிய சரவணன், கனகா குழந்தைய கூட்டிட்டு வா என்றார். சரிங்க என்றவள் உள்ளே சென்ற 10 நிமிடத்தில் 4 பெண்கள் ராதிகாவை அழைத்து வந்தனர். மின்னும் நட்சத்திரங்களுக்கு நடுவே பூரண சந்திரனை போல் ஜொலித்து கொண்டிருந்த ராதிகாவை பார்த்ததும் சரணுக்கு மனதில் உற்சாகம் பொங்கியது. அவளை அப்படியே அவன் மேமறந்து பார்த்து கொண்டிருக்க தலையை குனிந்து கொண்டிருந்த ராதிகாவிடம் அவளது தோழிகள் சரண் அவளை விழுங்குவதை போல் பார்ப்பதை பார்த்துவிட்டு ஏதோ கூறினர். ராதிகா ஒரு தரம் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தனது முத்து போன்ற பற்கள் லேசாக வெளியே தெரியும்படி சிரித்துவிட்டு மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள். பரிமளத்திற்கு அவள் உடலில் இருந்த நகைகளின் மீதே கவனம் இருக்க, அப்பாடா, பொண்ணுக்கு 50 சவரம் தான் போட போறேன்னு சொன்னாங்க, ஆனா அவ எடைக்கிட நகருக்கும் போல இருக்கே. இப்பவே இப்படின்னா இன்னும் கல்யாணத்துக்கு எவ்வளவு போடுவாங்களோ. இந்த வீடும் நல்லா வசதியா தான் இருக்கு, வெளியில 2 காரு நிக்குது. நாளைக்கு சரண் இங்க வந்துட்டா எல்லாம் அவனுக்கு தான் என்று மனதில் கணக்கு போட்டு கொண்டிருந்தாள். என்ன சம்மந்தி அம்மா, பொண்ணை பாத்தீங்களா? எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க என்று வந்திருந்த சொந்தங்களில் ஒரு பெரியவர் கேட்க, ஆ பொண்ணுக்கு என்ன, தங்க விக்ரமா ஜொலிக்கிறா என்று ஈயனை இழித்தாள் பரிமளம். அப்ப பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அவனை என்ன கேக்குறது, கரும்ப தின்ன அவனுக்கு கசக்கவா போது, அவன் முகத்தை பார்த்தாலே தெரியல, அவனுக்கு இதுல பரிபூர்ண திருப்தி தான் என்று சரணை பார்த்து சிரித்தாள் பரிமளம். சரண் வெட்கத்தால் சிரித்துவிட்டு தலையை குனிந்து கொள்ள அங்கே சிறு சலசலப்பு ஏற்பட்டது. சரி சரி, வேடிக்கைலாம் இருக்கட்டும், சம்மந்தி ஐயா எதனா 2 வார்த்தை வாயை திறந்து பேசினா நல்லா இருக்கும் இல்ல, எங்களுக்கும் திருப்தியா இருக்கும் என்றால் ஒரு மூதாட்டி. பரிமளத்தின் முகத்திலும் சரண் முகத்திலும் சங்கடம் ஏற்பட்டது. சரண் தனது அத்தையை திரும்பி பார்க்க, நான் தான் ஏற்கனவே சொன்ன இல்ல, எங்க அண்ணி போனதுல இருந்து எங்க அண்ணன் கொஞ்சம் பிரம்ம பிடிச்சத போல ஆயிட்டாரு. அதனால அவர் இப்ப குழந்தை போலதான், அவரா எதுவும் முடிவு எடுக்கிற நிலைமையில இல்ல, ஆனா அவரால் எந்த தொந்தரவும் இருக்காது. ராதிகா கண்ணு, நீ ஒன்னும் சங்கடப்பட வேண்டாம், வீட்டுல வேலைக்காரங்களாம் இருக்காங்க என்றால் பரிமளா தடுமாறி கொண்டு.
ராதிகா கோவிந்தனை மெதுவாக தலையை நிமிர்த்தி பார்த்துவிட்டு மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள். சரி சம்பந்தி அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நாங்க மட்டும் என்ன சொல்லிட போறோம் என்றார் சரவணன். ஆமா என்றாள் அவரது மனைவியும். அப்ப சரி சரணு, நான் சொல்லல பாரு, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிடுச்சு என்று சிரித்தாள் பரிமளா. சரணம் சிரித்துவிட்டு தனது அத்தையின் காதருகில் ஏதோ கூற, மாப்பிள்ளை என்ன கேட்கிறாரு என்றார் சரவணன். பொண்ணு இல்ல, பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்க சொல்றான் என்று சிரித்தாள். சரவணன் லேசாக சிரித்துவிட்டு, என்னம்மா என்று அருகில் இருந்த தனது மகளை பார்த்தார். ராதிகா வெட்கத்தோடு தலையை ஆட்டிவிட்டு உள்ளே விரிந்து சென்று விட்டாள். அவள் பின்னால் அவள் தோழிகளும் சென்றனர். அப்ப என்ன மாப்பிள்ள, பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிடுச்சான், சந்தோஷமா என்றார் முதலில் பேசிய முதியவர். இதை கேட்டு அனைவரும் சிரிக்க சரணுக்கும் மகிழ்ச்சியில் முகம் மலர்ந்தது. அனைத்தும் நல்லபடியாக பேசி முடித்து வீட்டுக்கு புறப்பட்டனர் அனைவரும். பெண்ணை பார்த்து விட்டு வந்ததிலிருந்து சரணுக்கு ராதிகாவின் நினைவாகவே இருக்க, தான் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு பேரழகி தனக்கு மனைவியாக வரப்போவதை நினைத்து பூரித்து கொண்டிருந்தார். அன்று உற்சாகத்தோடு சாப்பாடு செய்து முடித்து தனது தந்தைக்கு ஊட்டி கொண்டிருந்த சரண், அப்பா இனிமேல் உங்களுக்கு என் கையால சாப்பிடுற தொல்லை இல்லை, உங்க அன்பு மருமக கையால விதவிதமா சாப்பிட போறீங்க. ஆமாப்பா, உங்க மருமக உங்களை இனிமே பத்திரமா பார்த்துப்பா. இந்த வேலைக்காரி உங்களை ஒவ்வொரு தடவையும் சளிப்போட மூஞ்சி காட்டுறத பார்த்துட்டு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதுல என் மனசுல வேதனையா இருந்தது. அதுக்காகவே ஒரு நல்ல பொண்ணா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். பரவாயில்லப்பா, நான் காத்திருந்தது வீண் போகல. அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது, அவ கண்டிப்பா உங்களை பத்திரமா பார்த்துப்பா. இதுக்கெல்லாம் அத்தைக்குதான் நம்ம நன்றி சொல்லணும் என்று மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டே தனது தந்தைக்கு அவன் சாப்பாடு ஊட்ட அவர் அவனை உற்று பார்த்து கொண்டே அதை சாப்பிட்டு கொண்டிருந்தார். தனது ஆபீஸில் இருக்கும் நண்பர்கள் அனைவரிடமும் தான் பெண் பார்க்க சென்ற விஷயத்தையும் பெண்ணின் போட்டோவை காண்பித்து நடந்ததை எல்லாம் மகிழ்ச்சியாக சரண் கூறிக்கொண்டிருக்க, என்ன சரண், பொண்ணு கிட்ட நீ தனியாவே பேசலன்னு சொல்ற? இவ்வளவுலாம் அவங்க உன்னை நல்லா கவனிச்சிருக்காங்க. சிஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருந்தா அந்த குறையும் சரியா போயிட்டு இருக்கோம் இல்ல? ஏன்னா பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு வாயால நம்மளை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்ற கிக்கே தனிதான் தெரியுமா என்று சிரித்தான் ரவி. ஆமாண்டா, ஒரு ஃபுல் பீர் அடிச்சாலும் அந்த போதைக்கு ஈடாகாது என்று சிரித்தான் சேகர். சே, உங்களுக்கு வேற வேலை இல்ல போங்கடா என்று சரண் வெட்கத்தால் சிரித்து கொண்டிருந்தாலும் அவனுக்கும் உள்ளுக்குள் ராதிகா தன்னிடம் ஒரு வார்த்தை பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று தோன்றிக் கொண்டிருந்தது. 2 நாட்களாக அவளை பற்றியே யோசித்து கொண்டும் தங்களது திருமண வாழ்க்கை எப்படியெல்லாம் அமைய போகிறது என்று கற்பனையில் இருந்த சரணுக்கு அன்று அவளிடம் எப்படியாவது போனில் பேசிவிட வேண்டும் என்று தோன்றிக் கொண்டே இருக்க மெதுவாக போனை எடுத்தான். இதற்குள் அவனுக்கு புது எண்ணிலிருந்து போன் வர, யார் இது, புது நம்பரா இருக்கே என்று யோசித்துக் கொண்டே ஆன் செய்தான். ஹலோ, யாரு பேசுறது என்று அவன் கேட்டதும் எதிர்முனையிலிருந்து கலகலவென கண்ணாடி வளையல் சத்தங்கள் கேட்டது. ஆனால் யாரும் பேசவில்லை. சரணிற்கு ஏதோ சந்தேகம் வர அந்த நினைவு அவனுக்கு ஆவலை தூண்டியது. சொல்லுங்க, யாரு என்று மீண்டும் கேட்டான். பேசுடி பேசு என்று கிசுகிசுவென பெண்கள் பேசும் சத்தம் கேட்டு முகம் தெளிந்த சரண், ராதிகா நீங்க தானே என்றான் மெதுவாக. எதிர்முனையில் பெண்கள் கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்க, ஏய் பேசாம இருங்கடி என்று மெலிதான ஒரு பெண்ணின் குரல் அவர்களை அதட்டும் சத்தம் கேட்டது. சரணுக்கு உற்சாகம் எல்லையே மீற, ராதிகா நீங்க தானா, வாட் இஸ் சர்ப்ரைஸ், நானே அத்தை கிட்ட உங்க நம்பரை வாங்கி போன் போடலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே போன் போட்டுட்டீங்க என்றான். அதுதான் டெலிபதி என்று ஒரு பெண் எதிர்முனையில் கூற மற்ற பெண்கள் கலகலவென சிரித்தார்கள். ஏய் முதல்ல இங்கிருந்து போங்கடி என்று அவர்களை துரத்தி விட்டாள் ராதிகா. என்ன ராதிகா, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எப்போ உங்களை விடமாட்டாங்க போல இருக்கே என்று சிரித்தான் சரண். ஆமா தொல்லைங்க, அதுதான் துரத்தி விட்டுட்டேன், எல்லாரும் ஓடிட்டாளுங்க என்று மெலிதாக சிரித்தாள் ராதிகா. இப்ப நீங்க ஃப்ரீயா என்று போனை எடுத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தான் சரண். ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்ப சொல்லுங்க, என்ன விஷயமா என்கிட்ட பேசணும்னு போன் போட்டீங்க என்று அவளாக கேட்டான். ஒன்னும் இல்ல, சும்மா தான். அப்படியா, சும்மா தானா? அப்ப சரி, நான் போனை வச்சிடறேன் என்று கேலி செய்தான் சரண். அப்படிலாம் இல்ல, போனை வச்சிடாதீங்க, உங்ககிட்ட பேசதான் போன் போட்டேன் என்றால் சினுங்கி கொண்டு. சரண் சிரித்து விட்டு, நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ராதிகா,
நானும் உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். சரி, முதல்ல இதை சொல்லுங்க. அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு நீங்க தலையாட்டிட்டு உள்ள போயிட்டீங்க. எனக்கு அது திருப்தியாவே இல்லை தெரியுமா? ஏன் என்றவள் ஆச்சரியமாக கேட்க, பின்ன நீங்க சும்மா உங்க அப்பா கேட்கிறாருன்னு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றீங்களா, இல்ல உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு இப்ப வர ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். உங்களை பிடிக்கலன்னா நானே இப்போ போன் போட்டிருப்பேனா என்று கேலியாக கேட்டாள். ஆமா, இல்ல அதை நான் யோசிக்கவே இல்லையே. அப்ப ராதிகா, உனக்கு என்ன உண்மையாவே பிடிச்சிருக்கா என்று உரிமையில் பேச ஆரம்பித்தான். பிடிச்சிருக்கு என்று வெட்கத்தோடு மெதுவாக கூறினாள். ஓ மை காட், ஐ எம் சோ லக்கி ராதிகா. உன்னை போல ஒரு பேரழகிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். உன்னை பார்த்துட்டு வந்ததுல இருந்து உன் ஞாபகமாவே இருக்கு தெரியுமா? நீ என்ன பண்றியோ, ஏது பண்றியோ, என்னை பத்தி நினைக்கிறியா, இப்படிலாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு சமயம் நம்ம கல்யாண வாழ்க்கை எப்படிலாம் அமைய போகுதோன்னு கூட கற்பனை பண்ணி பார்த்து நானே சிரிச்சுப்பேன் என்று உற்சாகத்தோடு கூறினான். அப்படியா? நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன் சரண் என்றாள். அப்படியா? ஆமா, நான் சொல்லல, நம்ம 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகுது ராதிகா. நான் நினைக்கிறது தான் நீயும் நினைக்கிற. கடவுளே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் எங்க அம்மா இருந்து பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆமா சரண், நானும் அதுதான் நினைக்கிறேன். இப்படி நம்ம எல்லாமே ஒன்னா நினைக்கிறதும் நம்ம மனசு ஒண்ணுபட்டு இருக்கிறதும் பார்க்கும்போது எனக்கு ஒரு தைரியம் வருது. அப்ப நான் மனசுல நினைச்சத உங்ககிட்ட தைரியமா சொல்லலான்னு தோணுது என்றாள். சொல்லு ராதிகா, தாராளமா சொல்லு. இனிமே நமக்குள்ள எந்த ஒளியும் மறையும் இருக்கக்கூடாது என்றான் ஆவலாக. அப்ப சரி, சொல்லிடுறேன். சொல்லு என்றவள் என்ன கேட்க போகிறாள் என்று ஆவலாக காத்திருந்தான் சரண். சரண், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கூட தான் இருப்பாரா என்று கேட்டாள் ராதிகா. சரணின் முகம் சற்று மாறியது. ஆமா, ஏன் கேட்கற என்றான் மெதுவாக. அதுக்கு இல்ல சரண், அவரை பார்த்தா கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவர் போல இருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. ராதிகா என்று சற்று அதிர்ந்து அழைத்தான் சரண். இல்ல சரண், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க சொல்றதுக்காக நான் சொல்லல. எனக்கே அவரை பார்த்தா அப்படிதான் தோணுது. கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அவர் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரா. நீங்க இல்லாத சமயத்துல அவர் என்கிட்ட வந்து என்னை தொட்டு அவள் முடிப்பதற்குள், ராதிகா, என்ன இது இப்படிலாம் பேசுற? அவரை பார்த்தா அப்படிலாம் சொல்ற? எங்க அம்மா போனதுல இருந்து அந்த அதிர்ச்சியில அவங்கள பத்தியே நினைச்சு இப்படி ஆகிட்டார் ராதிகா. அவர் ஒரு குழந்தை போல. அந்த அன்பு உள்ளத்துக்கு இப்ப மனசுக்குள்ள எந்த நினைப்பும் இல்ல. அவர் மனசு உடம்பு ஒவ்வொரு அணுவிலையும் எங்க அம்மாவோட நினைவுகள் மட்டும்தான் மண்டி இருக்கு. அதனாலதான் அவரு வேற எந்த கவனம் இல்லாம அப்படியே இருக்காரு. அவரை போய் இப்படி பேசுறியம்மா என்று உணர்ச்சி ததும்ப கூறினான். இல்ல சரண், என்னதான் பைத்தியமாவே இருந்தாலும் அப்பாவை பத்தி தப்பா பேசினா யாருக்கும் கோவம் தான் வரும். ஆனாலும் அவர் வெளியில எல்லாருக்கும் பைத்தியமா தானே தெரியுறாரு. அவரோட சுய நினைவு இல்லாம சில சமயங்கள்ல எப்படி நடந்து பாரோ என்னமோன்னு எனக்கும் பயமா இருக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க வேலைக்கு போயிடுவீங்க. அவரு கூட பொழுதன்னைக்கும் நான் தானே தனியா இருக்கணும். அதனால அவரை கொண்டு போய் எங்கேயாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் மெதுவாக. அதுக்கு நான் ஒத்துக்கலனா என்றவன் பதட்டமாக கேட்க, சாரி சரண், அப்படின்னா எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை என்று போனை பட்டன வைத்தாள். சரண் மனதில் துக்கம், கோபம் அனைத்தும் சேர்ந்து ஆட்கொண்டது. ஆத்திரத்தோடு அந்த எண்ணை டெலீட் செய்தான். ஓடி சென்று தனது தந்தை அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தான். அப்பா, அப்பா, அந்த பொண்ணை பாத்தீங்களாப்பா? என்ன சொல்றான்னு கேட்டீங்களாப்பா? நீங்க பைத்தியமா? உங்களை அவ பாத்துக்க மாட்டாளாம். உங்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டாதான் அவ என்ன கல்யாணம் பண்ணிப்பாளாம். அப்படி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம்ப்பா. அவ பொண்ணே இல்ல. அந்த அழகுக்குள்ள பெரிய ஆபத்து இருக்கு. முகம் மட்டும் அழகா இருந்து என்னப்பா பிரயோஜனம்? குணம் அழகா இல்லப்பா. அந்த பொண்ணு கிட்ட உங்களை தூக்கி எறிய சொல்ற அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்ப்பா. பெத்த தகப்பம் போல நினைக்க வேண்டிய உங்களை அவ தப்பா பேசுறப்பா. அவங்க அப்பா அம்மாவை நான் அப்படி சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும் என்று சிறு குழந்தையை போல் தனது தந்தையின் மடியில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுதான். கோவிந்தன் ஒன்றும் புரியாமல் அவனை வெறிக்க பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தார்.
எல்லாவற்றாலும் மனம் நொந்து போன சரண் இனிமேலும் தனது தந்தையை பார்த்து கொண்டு இப்படி இருந்து விட முடிவு செய்து தனது வேலையை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான். இதை பற்றி பரிமளா எது கேட்டாலும் அவளுக்கும் சரியாக பதில் சொல்லாமல் இருந்தான் சரண். அன்று காலை ஆபீஸிற்கு கிளம்பி வண்டி எடுத்த சரண் வண்டி பஞ்சராகி இருப்பதை பார்த்து இன்று பஸ்ஸில் சென்று விட முடிவு செய்து பஸ்ஸை பிடித்து ஏறி அமர்ந்தான். பஸ்ஸில் கூட்டம் அவ்வளவாக இல்லை என்றாலும் சீட் அனைத்தும் ஃபுல்லாக இருந்தது. ஆண்கள் வரிசையில் ஒரு வயதான முதியவர் மட்டும் அமர்ந்திருக்க அவரை பார்த்தால் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் காணப்பட்டார். தனக்கு தானே பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் அவர் அமர்ந்திருப்பதை பார்த்த பலர் சற்று ஒதுங்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பஸ்ஸில் ஏறிய ஒரு பெண் அமர இடம் இல்லை என்று நின்று கொண்டு வர அந்த முதியவர் அருகில் இடம் இருப்பதாக கண்டக்டர் கூறியதும் அதில் அமரச் சென்று பட்டன கத்தி விட்டு எழுந்து கொண்டாள். அனைவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க, என்னம்மா ஏன் கத்துறீங்க என்று பதட்டத்தோடு கேட்டார் கண்டக்டர். சார், இந்த ஆளை பாருங்க, இது ஒரு பைத்தியம், என்னை பார்த்து சிரிக்குது, நான் இங்க உட்கார மாட்டேன் என்றாள் அந்த பெண். ஏன் இப்படி சொல்றீங்க? அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவங்க சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவர் அங்க பொண்ணு வீட்டுக்கு பஸ் ஏற்றி அனுப்பி விடுறாங்க. அவங்க பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாங்க. இன்னும் 2 ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டு வருமா, அது வரை உட்காந்துக்கோங்க, பாவம், அவர் யாரையும் எதுவும் செய்ய மாட்டாரு என்று கண்டக்டர் கூற, அட போங்க சார், நீங்க வேற பைத்தியத்தை நம்பி பக்கத்துல உட்காரதா? சுய நினைவோட இருக்கிறவங்களே எந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு சொல்ல முடியல. இதுல இந்த பைத்தியத்தை நம்பி உக்காந்தா மேல விழுந்து புரண்டி வச்சுட்டா என்ன பண்றது? அதுவும் அந்த ஆளு வாயில இருந்து பாருங்க எச்சில் வழிஞ்சிட்டு இருக்கு. சே, பார்க்கவே அருவருப்பா இருக்கு என்று கண்டபடி பேசிவிட்டு முகத்தை சுருக்கினாள் அந்த பெண். சரணிற்கு இதையெல்லாம் பார்க்க பார்க்க ஆத்திரமாக வர எழுந்து சென்று அந்த பெண்ணை அறைய வேண்டும் போல் இருந்தது. சரி, நானாவது அவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பொம்பளை இங்க உட்கார வைக்கலாம் என்று அவன் யோசித்துக் கொண்டே எழுந்து கொள்ள, இதற்குள் ஏமா நான் இங்க உட்காந்துக்கிறேன், நீங்க வேணா என் இடத்துல உட்காந்துக்கோங்க என்று பெண்கள் சீட்டில் அமர்ந்திருந்த ஒரு பெண் கம்பீரமாக எழுந்து வந்து அந்த முதியவர் அருகில் அமர்ந்து கொண்டு அந்த பெண்ணிடம் தனது இடத்தை காண்பித்தாள். என்னம்மா நீ வயசு பொண்ணா இருக்கிற, அந்த பைத்தியத்தை நம்பி அது பக்கத்துல உட்காந்துக்கிற என்று கேட்டாள் அந்த பெண். அம்மா போதும், இதுக்கு மேல பேசாதீங்க, உங்களுக்கு தேவை இடம் தானே, அங்க போய் உக்காந்துக்கோங்க என்றாள் கோபமாக. அட என்னம்மா, உனக்காக நான் சொன்னா நீ என்னை எரிஞ்சு விழற என்றாள் அந்த பெண். அம்மா, இங்க யாருதான் பைத்தியம் இல்ல சொல்லுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைத்தியம் தலைக்கு ஏறிதான் இருக்கு. சிலருக்கு பண பைத்தியம், சிலருக்கு பொண்ணுங்க பைத்தியம், சிலருக்கு அழகு பைத்தியம்னு இப்படி எத்தனையோ விதத்துல பைத்தியங்க இருக்கு. இப்படி எல்லா கெட்ட குணத்தையும் உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிட்டு புத்திசாலிங்க போல நாம தான் நடிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் போது தன்னை பத்தி எதுவுமே தெரியாம தான் எங்க இருக்கோம், நம்மளை சுத்தி இந்த பொல்லாத உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம ஒரு குழந்தை போல இருக்கிற இவங்க உண்மையில அந்த கடவுளுக்கு சமமானவங்க. இவங்களை தப்பா பேசினா நாம தான் முட்டாள். இவங்கள போல ஆளுங்களை நாம கொண்டாடணும். அதை விட்டு இவரை போய் ச போங்கம்மா என்று அந்த பெண்ணை முகம் காட்டிவிட்டு தனது கையில் இருந்த கர்ச்சீஃபால் அவர் வாயை துடைத்து விட்ட அந்த பெண் அவரது சட்டையை சரி செய்து தனது அருகில் நன்றாக அமரவித்துக் கொண்டாள். அந்த முதியவரும் அவளை பார்த்து கையை தட்டி சிரிக்க அவரை அன்போடு பார்த்து அவளும் சிரித்தாள். இதை பார்த்த அனைவரும் அந்த பெண்ணை பற்றி பெருமையாக பேச கண்டக்டரும் அவளுக்கு நன்றிகள் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். இவ்வளவையும் பார்த்து கொண்டு மலைத்திருந்த சரணின் மனதில் அவள் உயர்ந்து நின்றாள். சரண் இறங்கிய ஸ்டாப்பிலேயே அந்த பெண்ணும் இறங்க கடகடவன் அவளிடம் சென்ற சரண், மாளவிகா என்று அழைத்தான். டக்கன நின்று அவனை திரும்பி பார்த்த மாளவிகா சற்று அதிர்ந்து போய் அவனை உற்று பார்த்தாள். நீங்க நீங்க ஆமா மாளவிகா, நானே தான். 6 மாசம் முன்ன உங்களை பொண்ணு பார்த்துட்டு ஞாபகம் இருக்கு, உங்க அத்தை என்ன திமிரு பிடிச்சவன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போனாங்களே, அந்த சரண் தானே நீங்க என்று சிரித்தாள். ஆமா மாளவிகா, தங்கம் காசு அந்தஸ்துன்னு அலைஞ்ச எங்க அத்தை கண்ணுக்கு இந்த வைரத்தை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல. அந்த கடவுளே உங்களை எனக்கு கொண்டு வந்து கண்ணுல காட்டினாலும் எங்க அத்தையோட பேச்சை கேட்டு நானும் அன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துட்டேன். தங்கத்தை தேடி அலைஞ்ச எங்க அத்தைக்கு ஒரு கூழாங்கல்லு அதனோட ஜொலிப்புல அவங்கள ஏமாத்திடுச்சு. ஆனா கடவுள் அருளால நான் அதுல இருந்து தப்பிச்சிட்டேன் என்றான் சரண். அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் மாளவிகா. என்ன மாளவிகா அப்படி பாக்குறீங்க?
ஒரு பொண்ணுக்கு முகம் அழகா இருந்தா குணமும் அழகா இருக்கும்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா குணத்துக்கும் அழகுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மாளவிகா, அன்னைக்கு நடந்த தவறுக்காக என்னை மன்னிச்சிடுங்க மாளவிகா. உங்களை போல ஒரு குணவதியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உங்களால தான் எங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்க முடியும். மாளவிகா, நீங்க சொல்ற எல்லா நிபந்தனைக்கும் நான் கட்டுப்படுறேன். உங்க இஷ்டம் போல நீங்க வேலைக்கு போகலாம், இல்ல வீட்ல இருந்து உங்க அப்பா அம்மாவோட சேர்த்து எங்க அப்பாவையும் பாத்துக்கலாம். நகை நட்டு சீருன்னு எனக்கு எதுவும் நீங்க கொண்டு வர வேண்டாம். நான் சம்பாதிச்சு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க தான் என் வாழ்க்கை துணையா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னை ஏத்துப்பீங்களா என்றவளை உற்று பார்த்தான் சரண். சரண், உங்க அப்பா மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற அன்பை நான் மதிக்கிறேன். ஏன்னா நானும் அப்படிதான் எங்க அப்பா அம்மா மேல உயிரையே வச்சிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் வயசான காலத்துல எந்த ஆதரவும் இல்லாத அவங்கள தவிக்க விடாம நான் பத்திரமா பாத்துக்க விரும்புறேன். கவலைப்படாதீங்க, நான் வீட்ல இருந்தே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க அம்மா அப்பாக்காக. நமக்கு கல்யாணம் ஆனதும் கூட அப்படியே நான் வீட்ல இருந்தே வேலை பார்க்கறேன். அப்பதான் மாமாவையும் அவங்க கூட சேர்த்து பாத்துக்க முடியும் என்று சிரித்தாள். மாளவிகா, நீ எங்க அப்பாவை மாமான்னு சொல்லும் போதே நீ எங்களை ஏத்துக்கிட்டன்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு நான் உனக்கு காலம் பூரா நன்றி சொல்லுவோமா என்றவள் கைகளை பற்றினான். சரி, உங்க அத்தை கேட்டா என்ன சொல்லுவீங்க என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் மாளவிகா. எனக்கு இனி எந்த பொண்ணையும் பார்க்காதீங்க, ஏன்னா நானே எனக்கு பொருத்தமானவளை தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லுவேன் என்று சிரித்தான் சரண். 3 மாதங்களில் சரண் மாளவிகா திருமணம் இனிதே நடந்தேற அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். தனது தாய் தந்தையோடு சேர்த்து தனது மாமனாரையும் அன்போடு பார்த்து கொண்ட மாளவிகாவிடம் கோவிந்தனும் ஒரு குழந்தை போல் அன்போடு இருக்க இதை பார்த்த சரண் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். பணம், காசு, அந்தஸ்திற்கு முக்கியம் கொடுக்காமல் அன்பை மட்டுமே ஆதரமாக கொண்டிருக்கும் அவர்கள் இல்லற வாழ்க்கை இனி மகிழ்ச்சியோடு நடக்கும் என்பதை நாம் மனதார நம்புவோம். இத்துடன் பொருத்தமானவள் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.